அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம மேட்ரிக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வரோம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டுக்குங்க. இது நீங்கள் உட்காந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே ரிசல்ட்டு தான். ஸோ தட்னு கொடுத்தது எல்லாமே நம்ம 1 by 1 எழுதியிருக்கோம். ஸோ இது ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, the product of two upper triangular matrices of same order is again an upper triangular matrix. அதாவது ரெண்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோன்னா அது வர ரிசல்ட்டும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த டயகனலுக்கு அப்பர்னா கீழே என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் ஜீரோவாக இருக்கும். இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டயகனலுக்கு மேலே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டு அப்பர் ட்ரையாங்குலர் எடுத்து நீங்கள் இன்டூ பண்ணாலும் சரி, ஆன்சர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக தான் வரும். இல்லை ரெண்டு லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எடுத்து இன்டூ பண்ணிங்கன்னா ஆன்சர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக தான் வரும். இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது செகண்ட் ஒன், ஸோ தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் இஸ் அகைன் அ டயகனல் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி தான் ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்து இன்டூ பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இதில் எல்லாமே சேம் ஆர்டராக தாங்க இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எனி டூ டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர் காமூட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன், ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஸோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஆர் சிமெட்ரிக். ஏதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்தோம்னா ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவும் சிமெட்ரிக். இது நம்ம ஏற்கனவே ஒரு சம்லையுமே போட்டு காமிச்சிருப்போம். ஏ டிரான்ஸ்போஸ்னாலும் சரி, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ எடுத்திங்கனாலும் சரி, அது என்னவாக தான் இருக்கும்? சிமெட்ரிக்காக தான் இருக்கும். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஏ ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ ஸ்கொயர்டு இஸ் சிமெட்ரிக், ஏ கியூப் இஸ் கியூ சிமெட்ரிக். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஏ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் பண்ணும்போது சிமெட்ரிக் ஆயிரும், ஏ கியூப் பண்ணும்போது ஸ்கியூ சிமெட்ரிக் ஆயிருக்கு. இதான் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் ஒன், ஏஎன்பிஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏபி மைனஸ் பிஏ இஸ் கியூ சிமெட்ரிக். ஏபி மைனஸ் பிஏ இஸ் கியூ சிமெட்ரிக். ஏயும் பியும் சிமெட்ரிக்னா ஏபி மைனஸ் பிஏ கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஏயும் பியும் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏபி சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா, அதாவது ஏயும் பியும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தது, தென் ஏபி சிமெட்ரிக்காக இருக்கும். எப்போனா if and only if AB equal to BA. If A and B are skew symmetric matrices, then AB is symmetricனு சொல்கிறாங்க. எப்போனா கண்டிஷன் என்னென்னா if and only if AB equal to BA இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? if and only if AB equal to BA. அடுத்தது, so that any Hermitian matrix A can be written as A equal to B plus IC, Bங்கிறது ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், Cங்கிறது ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் எ சிமிலர் ரிசல்ட் ஃபார் எ ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ்க்கும் சேம் ரிசல்ட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் A equal to B plus IC where B and C are Hermitian. Every square matrix A can be uniquely expressed as A equal to B plus IC ன்னு எழுதலாம். ஆனால் B and C are Hermitian. சரிங்களா? அடுத்தது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is called, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஐடம்போட்டட்னா A squared equal to A. ஐடம்போட்டட்னா A squared equal to A. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is called ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா A squared equal to A. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது, வேணால் நீங்கள் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிங்க, ஏவே வருதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஐடம்போட்டன்ட்.
அடுத்தது ஏபி ஈக்குவல் டு ஏ, பிஏ ஈக்குவல் டு பிஏ வந்துச்சுன்னா ஏயும் பியும் ஐடம்பட்டன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன படித்தோம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. அடுத்த ரிசல்ட் என்னென்னா ஏபியை இன்டூ பண்ணி வர ஆன்சர் ஏவாக தான் வரும். பிஏவை இன்டூ பண்ணி வர ஆன்சர் பிக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏயும் பியும் ஐடம்பட்டன்னு சொல்கிறாங்க. அடுத்த ரிசல்ட் ஏ இஸ் அன் ஐடம்பட்டன்ட் மேட்ரிக்ஸ், தென் பி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏ அப்படிங்கிறதும் ஐடம்பட்டன்ட் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அண்ட் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 0. A is an idempotent matrix, B equal to I minus A is also an idempotent matrix ஆனதுன்னா A into B equal to B into A equal to 0. அடுத்தது important result, A is said to be nilpotent if A power n equal to 0 for some positive integer n. அதாவது nilpotentனா A power n equal to 0 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. idempotentனா A squared equal to A, nilpotentனா A power n equal to 0. அடுத்த ஒன்று வருது பாருங்கள், involuntaryனா A squared equal to I, involuntaryனா A squared equal to I. சரிங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. involuntaryனா A squared equal to I எழுதிக்கலாம் பாருங்கள். idempotentனா A squared equal to A. சரிங்களா, idempotentனா A squared equal to A, nilpotentனா A power n equal to 0, இன்வாலிட்டரினா ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஐ. சரிங்களா, இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்ததுன்னா இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. 1 2 2 2 1 -2 -2 2 -1 வருது. இது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு, இது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ். சம்மை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சம் கொடுத்து என்னென்ன ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சம்மையும் நம்ம போட்டு பார்க்க முடியாது இல்லைங்களா, அதுக்காகத்தான். சரிங்களா, ஸோ இன்னும் ஒரு வாட்டி தெளிவாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் இஸ் அகைன் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் இஸ் அகைன் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். Then the product of two diagonal matrices of same order is again a diagonal matrix. அடுத்தது two diagonal matrices of same order வந்து come out. For any square matrix A so that A transpose and A transpose A are symmetric. A வந்து சிம்மெட்ரிக்காக இருந்தால் A டிரான்ஸ்போஸும் சிம்மெட்ரிக்காக இருக்கும். A வந்து ஸ்கியூ சிம்மெட்ரிக்காக இருந்தால் A ஸ்கொயர் வந்து சிம்மெட்ரிக்காக இருக்கும், A கியூப் வந்து ஸ்கியூ சிம்மெட்ரிக்காக இருக்கும். அடுத்தது இது வரை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஏஎன்பிஆர் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏபி மைனஸ் பிஏ வந்து ஸ்கியூ சிம்மெட்ரிக்காக மாறிவிடும். அடுத்தது ஏயும் பியும் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏபி தென் ஏபி இஸ் சிம்மெட்ரிக்னா எப்போ நடக்கும் அப்படின்னா if and only if AB equal to BA. ANB as Q symmetric matrix, then AB is symmetric. எப்போ if and only if AB equal to BA இருந்தால் அது பாசிபிளாக இருக்கும். அடுத்தது எனி ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் A can be written as A equal to B plus ICனா Bங்கிறது ரியல் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும், Cங்கிறது ரியல் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். தென் state and prove a similar result for a skew Hermitian matrix. அதே இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் A equal to B plus ICனா B and C are Hermitian. அது சும்மா ரிசல்ட் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 9th 10th 11th ஒன் முக்கியம். ஐடம்பட்டன்னா A squared equal to A. அடுத்தது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க மேலே, உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் நோட் பண்ணி போட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது 12th ஒன் பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏ, பிஏ ஈக்குவல் டு பி அப்படி வந்ததுன்னா ஆன்சர் வந்ததுன்னா ஏயும் பியும் ஐடம்பட்டன்ட் மேட்ரிக்ஸ். அடுத்தது ஏ வந்து ஐடம்பட்டன்ட் மேட்ரிக்ஸ், பி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏவும் ஐடம்பட்டன்ட் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏபி அண்ட் பிஏ ஈக்குவல் டு 0. அடுத்தது 14th ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நில் பொடன்னா ஏ பவர் என் ஈக்குவல் டு 0, நில் பொடன்னா ஏ பவர் என் ஈக்குவல் டு 0, நில் பொடன்னா ஏ பவர் என் ஈக்குவல் டு 0. ஐடம்பட்டன்னா A squared equal to A, நில் பொடன்னா A power n equal to 0. இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ்னா A squared equal to I, இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ்னா A squared equal to I, இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ்னா A squared equal to I. அதே மாதிரி a square matrix is involuntary if and only if I plus A I minus A equal to
0. I plus அதை இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வருங்க? I plus A into I minus A equal to 0 வந்ததுன்னா A is an involuntary matrix. கரெக்டுங்களா? அடுத்தது 17th ஒன் 18th ஒன் ரெண்டையுமே வந்து சும்மா அந்த சம்மை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா ஆர்த்தோகனலாக இருக்கும். half 1 plus I minus 1 plus I 1 plus I 1 minus I அந்த சம்முக்கு வந்து அது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸாக இருக்கும். அது சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சோதாட்டுன்னு கொடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டிய சம்மை தான் நம்ம கொடுத்தத புக்கில் உள்ள சம்மை தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ரிசல்ட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சைட் பை சைடாக ரெவிஷன் போயிட்டுருக்கு மேட்ரிக்ஸில். யூனிட் 2லேயும் கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்சரும் சைட் பை சைடு அப்லோட் பண்ணிடுவோம். யூனிட் 3க்கும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ முழு முயற்சியாக இந்த 3 யூனிட்டே தரவு பண்ணணும் இந்த மாதத்துக்குள்ளே. அதாவது ஆக்சுவல் பிளான் வந்து பிப்ரவரிக்குள்ளே நம்ம முடிக்கணும். ஆனால் மார்ச்சே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மார்ச் 10க்குள்ளேயாவது இந்த 3 யூனிட்டை ஃபுல்லாக தரவு பண்ணிங்கன்னா தான் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ரெடியாக ஆகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக முடிக்க முடியும். ஸோ தொடர்ந்து படிங்க, ஸ்லோ ஆயிடாதீங்க, ஸ்பீடாக படிங்க. வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.